ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ரெசிபீஸ். இன்றைக்கி ரெசிபி வெஜ்ஜி புலாவும் சிக்கன் குழம்பும். வெஜ்ஜி புலாவ் ஏற்கனவே போட்டிருக்கேன். இப்போ சிக்கன் குழம்பு பார்க்கலாம் வாங்க. முதல்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறதுக்கு நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணாமல் தான் அரைக்கணும். அது நம்ம கொஞ்சமாக அரைச்சோம்னாக்கா அது அரையாது. அதனால் கொஞ்சம் எண்ணெய் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நம்ம மீதி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இருந்தாலும் அதை நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சோம்னாக்கா எண்ணெய் நம்ம ஊற்றிருக்கிறதுனால அந்த கலர் மாறாமல் அப்படியே இருக்கும். இன்றைக்கி அரைச்சது மாதிரியே இருக்கும். இப்போ எண்ணெய் ஊற்றுறதுனால நல்லா நைஸாக அரைச்சிச்சு பாருங்கள். இப்போ நம்ம தாளிச்சிடலாம். குக்கர் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டேன். இப்போ தாளிக்கிறதுக்கு பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, சோம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ செவக்கட்டும். 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் அதை சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயத்தோட உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம 1/2 கிலோ கறிக்கு எவ்வளோ உப்பு சேர்ப்போமோ அந்த அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதில் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது நல்லா வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிண்டிடலாம். வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பெரிய தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். எப்போதுமே நம்ம கறி செய்யும்போது நம்ம குக்கர்லேயே தான் தாளித்து விடணும். அப்போ தான் கறி நல்லா சாஃப்டாக வேகும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்த்துப்பேன். இது ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் குழம்பு மிளகாத்தூள். தனி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூனு, மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூனு. எல்லாம் இது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் எடுத்து இதில் கூட சேர்த்துக்கலாம். நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். சிக்கனை போட்டதும் தண்ணி ஊற்றக்கூடாது. அந்த எண்ணெயிலே போட்டு நல்லா அந்த கறி வதங்கணும். உப்பு காரம் எல்லாம் அதிலே ஊறிட்டு அதில் தண்ணி விடும். சிக்கனில் தண்ணி விடும். அந்த தண்ணியிலே ஒரு 5 நிமிஷம் வேகணும். அது இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடிடலாம். நீங்கள் வெயிட்லாம் போட தேவையில்லை. சும்மாவே நம்ம எப்படி கடாயில் செய்வோமோ அதே மாதிரி குக்கரில் மூடி வச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். குக்கரில் செஞ்சிங்கன்னா நல்லா பஞ்சு போல் வெந்துடும். இப்போ பாருங்கள், நான் தண்ணியே ஊற்றலை. அதில் உள்ள தண்ணியிலே தான் வேகுது. வதங்கினது போதும். இப்போ 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். குழம்பு கொதிக்கிட்டோம். தேங்காய் அரைச்சிக்கலாம். 1/4 மூடி தேங்காய் போட்டிருக்கேன். 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். இது நான் எல்லாம் பச்சையாக தான் போட்டு அரைப்பேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் வறுத்துட்டு அரைச்சிக்கலாம். உங்களுக்கு அந்த வாசனை பிடிக்கணும், நீங்கள் அந்த மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா குழம்பு கொதிக்குது. இப்போ உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கங்க. மிளகு நம்ம பச்சையாக அரைச்சா தான் அதோடய வாசனை நல்லாயிருக்கும். வறுத்துட்டா வேறு வாசனை வரும். அது
இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்க வேணாம், ஒரு 5 நிமிஷம் கொதித்தா போதும். கறி நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு. இப்போ இது கூட பச்சை கருவேப்பிலை கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி தழை இல்லை, கருவேப்பிலை மட்டும் சேர்த்துருக்கேன். நீங்கள் கொத்தமல்லி தழை இருந்தால் அதை சேர்த்துங்க, நல்லா மணமாக இருக்கும். ஒரு மூடி வச்சு 2 நிமிஷம் கொதித்தா போதும். அவ்வளோதான், சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. புலாவும் ரெடியாக இருக்குது. வாங்க சாப்பிட்லாம். இப்போ குழம்ப திறந்து பார்க்கலாம். குழம்பு நல்லா ஆறிடுச்சு. எண்ணெயெல்லாம் தெரிஞ்சு மேலே வந்து பார்க்கவே நல்லா இருக்குது. வேறொரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ இது சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இந்த வாரம் சண்டே ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் இது தான். சிக்கன் குழம்பும் வெஜ்ஜு புலாவும், இது ரெண்டுத்துக்குமே சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.